இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. திமோர் லெஸ்தே பிரதமருக்கு அதிகாரப்பூர்வ வரவேற்பு. 3 நாட்கள் அதிகாரப்பூர்வ பயணம் மேற்கொண்டு மலேசியா வந்துள்ள திமோர் லெஸ்தே பிரதமர் கே ராதாசன் குமாஸ்கோக்கு நேற்று புத்ரஜயாவில் அதிகாரப்பூர்வ வரவேற்பு வழங்கப்பட்டது. கடந்த ஆண்டு ஜூலை மாதம் பிரதமராக பதவியேற்ற பின்னர் தமது முதல் பயணமாக மலேசியா வந்துள்ள ஷனன குஸ்மாவை பிரதமர் ஸ்ரீ அன்வர் இப்ராஹிம் வரவேற்றார். இரு நாடுகளின் தேசிய பண் இசைக்கப்பட்டது. பின்னர் அரசு மலேசிய ராணுவ படையை சேர்ந்த 103 அதிகாரிகளின் அணிவகுப்பை ஷனன குஸ்மாவ் பார்வையிட்டார். துணை பிரதமர் ஸ்ரீ டாக்டர் அகமது சாஹித் ஹமீதி மற்றும் ஸ்ரீ ஃபடிலா யூசுஃபுடன் அமைச்சர்கள், உறுப்பினர்கள், வெளிநாட்டு தூதர்கள், அரசாங்க உயர் அதிகாரிகள் ஆகியோர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். அதனைத் தொடர்ந்து இருதரப்பு உறவுகள் மற்றும் ஒத்துழைப்பு குறித்து விவாதிக்க இரு நாட்டு தலைவர்களும் சந்திப்பை மேற்கொண்டனர். வர்த்தகம் மற்றும் முதலீடு, ஹலால் துறை, கல்வி மற்றும் திறன் மேம்பாடு குறித்து இரு தலைவர்களும் விவாதித்ததாக விஸ்மா புத்ரா கூறியது. மற்றொரு நிலவரத்தில் இரு நாடுகளுக்கும் இடையிலான வர்த்தகம் மற்றும் முதலீட்டை மேம்படுத்த திமோர் லெஸ்தே உடனான பொருளாதார ஒத்துழைப்பை மலேசியா விரிவுபடுத்த இணக்கம் தெரிவித்துள்ளதாக பிரதமர் அன்வர் இப்ராஹிம் தெரிவித்தார். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவும் தரப்பினருக்கு பிரதமர் நன்றி. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவுவதற்கான ஆயத்தங்கள் மற்றும் நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ள அனைத்து தரப்பினருக்கும் பிரதமர் ஸ்ரீ அன்வர் இப்ராஹிம் தனது பாராட்டுகளை தெரிவித்துக் கொண்டுள்ளார். மக்களின் நல்வாழ்வுக்கான இத்தகைய முயற்சிகள் அரசாங்கத்தின் அர்ப்பணிப்புக்கான சான்றிதழாக விளங்குவதாக அவர் கூறினார். தேசிய பேரிடர் மேலாண்மை நிறுவனம் நட்மா, மலேசிய வானிலை ஆய்வு மையம், நீர்ப்பாசனம் மற்றும் வடிகால் துறை, GPS மற்றும் ராணுவ படை உள்ளிட்ட அரசாங்க நிறுவனங்களின் தொடக்க கட்ட தயார் நிலைகள், உடனடி பதிலளிப்பு ஆகியவை துரித நடவடிக்கைகளாக அமைந்திருந்தன என்றும் பிரதமர் குறிப்பிட்டார். நேற்று புத்ரஜயாவில் நடைபெற்ற பிரதமர் துறையின் பணியாளர்களுடனான மாதாந்திர கூட்டத்தில் பேசிய ஸ்ரீ அன்வார் அவ்வாறு கூறினார். 2024ஆம் ஆண்டு இறுதிக்குள் பிலிப்பைன்ஸில் HIV நோயாளிகளின் எண்ணிக்கை 2,15,400 அதிகரிக்கும். 2024ஆம் ஆண்டு இறுதிக்குள் பிலிப்பைன்ஸில் HIV நோயாளிகளின் எண்ணிக்கை 2,15,400 அதிகரிக்கும் என்று அந்நாட்டு சுகாதாரத்துறை அறிவித்தது. அந்த எண்ணிக்கையில் 1,31,335 சம்பவங்கள் உறுதிப்படுத்தப்பட்ட HIV சம்பவங்கள் என அத்துறை கூறியது. உரிய பாதுகாப்பு நடவடிக்கை எடுக்காவிட்டால் 2030ஆம் ஆண்டில் அந்நாட்டில் HIV நோயினால் பாதிக்கப்படுபவர்களின் எண்ணிக்கை 4,48,000 பேராக அதிகரிக்கும் என்று சுகாதாரத்துறை கணித்திருக்கிறது. HIV நோய் சம்பவங்களின் அதிகரிப்பை கட்டுப்படுத்த பிலிப்பைன்ஸில் தேசிய எய்ட்ஸ் மன்றத்துடன் இணைந்து செயல்படவிருப்பதாக அந்நாட்டின் சுகாதாரத்துறை தெரிவித்தது. மேலும் ஆரம்ப சுகாதார நிலையங்கள், உள்ளூர் சிகிச்சையகங்கள், சுகாதார மையங்கள் மற்றும் நடமாடும் பரிசோதனை முகப்புகளில் வழக்கமான மருத்துவ பரிசோதனையை அவ்வப்போது மேற்கொள்ளும்படி பொதுமக்களை அத்துறை அறிவுறுத்தியுள்ளது. கிளந்தானில் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட சாலைகளை சீரமைக்க 2,25,00,000 ரிங்கிட் ஒதுக்கீடு தேவை. கிளந்தானில் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட மாநில மற்றும் கூட்டரசு சாலைகளை சீரமைக்க 2,25,00,000 ரிங்கிட் ஒதுக்கீடு தேவைப்படும் என்று அம்மாநில பொதுப்பணித்துறை JKR கணித்துரைத்துள்ளது. பேரிடரால் சேதம் ஏற்பட்டிருப்பதால் நிதி அமைச்சு அல்லது தேசிய பேரிடர் நிர்வகிப்பு நிறுவனம் நட்பா மூலமாகவே தமது தரப்பு ஒதுக்கீடுகளுக்கு விண்ணப்பிக்கும் என்று பொதுப்பணி துணை அமைச்சர் ஸ்ரீ அகமது மஸ்லான் தெரிவித்தார். இந்த தகவல்கள் அனைத்தையும் ஓரிரு நாட்களில் தெரிவிப்போம். அந்த அறிக்கை நிதி அமைச்சு மற்றும் நட்மாவுக்கு அனுப்பப்படுவதை நானே உறுதி செய்வேன். அவர்கள் அதை வழங்கும் போது நாம் விரைவில் கேட்போம். ஆனால் வெள்ளம் மீண்டும் ஏற்படலாம் என்று அவர் கூறினார். கிளந்தானில் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட சில பகுதிகளை பார்வையிடுவதற்கு முன்னர் கொத்தபாரு JKR அலுவலகத்தில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அகமது மஸ்லான் அவ்வாறு கூறினார். இயங்கலை கற்றல் முறையை பல்கலைக்கழகங்களுக்கு அமல்படுத்தும் தளர்வுகள். வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மாணவர்களின் கல்வி தடைபடாமல் தொடரும் வகையில் இயங்கலை கற்றல் முறையை பல்கலைக்கழகங்களுக்கு அமல்படுத்தும் தளர்வுகள் வழங்கப்படுகின்றது. மேலும் தேசிய பேரிடர் நிர்வகிப்பு நிறுவனம் நட்மாவுடன் இணைந்து பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு உடனடி உதவிகளை வழங்கவும் தமது தரப்பு சிறப்பு படையை அமைத்துள்ளதாக
உயர்கல்வி அமைச்சர் ஸ்ரீ டாக்டர் சம்ரி அப்துல் காதிர் தெரிவித்தார். எனவே பாதிக்கப்பட்ட பகுதிகளில் உயர்கல்வி மாணவர்கள் இருந்தால் அவர்கள் இயங்கலை வாயிலாக தொடரலாம். அவர்களுக்கு வாய்ப்புகளை வழங்க நாங்கள் தளர்வுடன் உள்ளோம். பல்வேறு பலன்களும் அவர்களுக்கு தொடர்ந்து கிட்டும். அது ஒரு பிரச்சனை அல்ல என்றார் அவர். தற்காப்பு அமைச்சு மற்றும் உயர்கல்வி அமைச்சு இடையிலான ஒத்துழைப்பு ஒப்பந்தம் கையெழுத்திடும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பின்னர் அவர் அவ்வாறு தெரிவித்தார். இதனிடையே நாடு முழுவதும் ஏற்படும் வெள்ள நிலைமையை கண்காணிக்க நீர்ப்பாசனம் மற்றும் வடிகால் துறை JPSம் தேசிய மின்சார வாரியமான TNBயும் நடவடிக்கை அறை ஒன்றை அமைத்துள்ளன. தான் ஸ்ரீ ஆனந்த கிருஷ்ணன் உடனான நட்பின் அந்திம கால நினைவுகளை பகிர்ந்தார் டத்தோ வைத்திலிங்கம். வலது கை அளிக்கும் தானத்தை இடது கை அறியக்கூடாது என்பதை தமது வாழ்நாள் கொள்கையாக கொண்டு மறைந்தார் தான் ஸ்ரீ ஆனந்த கிருஷ்ணன். அதுவே அவர் உடனான நட்பில் தாம் அறிந்த மதிக்கத்தக்க பண்பு என்கிறார் ஆனந்த கிருஷ்ணனின் சுமார் 70 ஆண்டுகால நண்பர் டத்தோ வைத்திலிங்கம். 8 வயது சிறுவனாக தமக்கு அறிமுகமான ஆனந்த கிருஷ்ணன் கோடீஸ்வரர் அந்தஸ்தை அடைந்தும் குணமாறாமல் நட்பு பாராட்டிய அந்திம கால நினைவுகளை டத்தோ வைத்திலிங்கம் பகிர்ந்து கொண்டார். சிங்கப்பூரில் பிறந்து ஜப்பானியர்கள் காலனித்துவ ஆட்சியின் போது நெகிரசெம்பிலான் சிரம்பானுக்கு மாற்றலாகிய தாம் 1946ஆம் ஆண்டில் கோலாலம்பூர் பிரிக்ஃபீல்ட்ஸில் வசிக்க தொடங்கிய போதுதான் தான் ஸ்ரீ ஆனந்த கிருஷ்ணனை சந்தித்ததாக டத்தோ வைத்திலிங்கம் கூறினார். சிறுவர்களாக தொடங்கிய தங்களின் நட்பு பின்னர் 4ஆம் படிவத்தில் ஒரே வகுப்பில் இணையும் போது மீண்டும் தொடர்ந்ததாக அவர் தெரிவித்தார். இப்படியாக தொடர்ந்த அவர்களின் நட்பு கல்வி, தொழில், சமுதாயம், குடும்பம் என இருவேறு திசைகளில் சுமார் 30 ஆண்டுகள் இடைவெளியை சந்திக்க நேரிட்டது. 2000ஆம் ஆண்டு ஐநாவின் சமய அடிப்படையிலான மாநாடு ஒன்றில் கலந்து கொள்ள தாம் தேர்வு பெற்ற போதுதான் ஆனந்த கிருஷ்ணன் அளித்த நிதி உதவியின் வழி தங்களின் நட்பு மீண்டும் மலர தொடங்கியதாக பௌத்தம், கிறிஸ்துவம், இந்து மதம், சீக்கியம் மற்றும் தாவோயிசத்திற்கான மலேசிய ஆலோசனை மன்றத்தின் முன்னாள் தலைவரான டத்தோ வைத்திலிங்கம் கூறினார். சீராக நடைபெற்றது SPM மலாய் வாய்மொழி சோதனை. நேற்று நாடு முழுவதும் தொடங்கிய SPM மாணவர்களுக்கான மலாய் வாய்மொழி சோதனை மிகவும் சீராக நடைபெற்றது. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மாநிலங்கள் உட்பட SPM மாணவர்கள் எவர்களும் அந்த சோதனையில் இருந்து விடுபடவில்லை என்று கல்வி அமைச்சர் பட்டினா சிட்டிக் தெரிவித்தார். கிளந்தானில் உள்ள 37 SPM தேர்வு மையங்களும் வழக்கம் போல் செயல்பட்டன. பெரிய அளவிலான மாணவர் வெளியேற்றம் 100 விழுக்காடு நிறைவடைந்தது. SPM தேர்வை முழுமையாக எதிர்கொள்ளும் நோக்கத்தில் அம்மாணவர்கள் அனைவரும் தங்கும் விடுதிகளுக்கு மாற்றப்பட்டுள்ளதை நாங்கள் உறுதி செய்துள்ளோம். ஆகவே மாணவர்கள் SPM தேர்வில் சிறந்த முறையில் அமர்வதற்கு நாம் பிரார்த்திப்போம் என்று அவர் திங்கட்கிழமை கிளந்தானில் உள்ள பாசிர்மாஸ் மாவட்ட கல்வி அலுவலகத்தில் பாதிக்கப்பட்ட மாநிலங்களில் SPM தேர்வு குறித்த விளக்கத்திற்கு பிறகு செய்தியாளர் சந்திப்பில் பட்லினா அவ்வாறு தெரிவித்தார். மழைக்காலத்தில் SPM தேர்வை நிறுத்தும் பரிந்துரையை கல்வி அமைச்சு பரிசீலிக்கும். மலேசிய கல்வி சான்றிதழ் SPM தேர்வு மழைக்காலத்தில் நடத்தப்படக்கூடாது என்ற பரிந்துரையை கல்வி அமைச்சு பரிசீலிப்பதாகவும் அது தொடர்பில் அவ்வப்போது ஆலோசிக்கப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் பட்டினா சிட்டிக் தெரிவித்தார். மழைக்காலம் வரும்போது பள்ளி மாணவர்கள் கவலை அடைவதால் இந்த பரிந்துரை கவனம் செலுத்த வேண்டிய பல்வேறு அம்சங்களை உள்ளடக்கி இருப்பதாக பட்டினா சிட்டிக் விவரித்தார். மற்றொரு நிலவரத்தில் ரங்தாவ் பஞ்சாங்கில் SPM தேர்வு எழுதும் மாணவர்கள் வெளியேற்றும் நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்த மலேசிய ராணுவ படையின் லாரி ஒன்று கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது குறித்து அவரிடம் வினவப்பட்ட போது அவ்வப்போது நிகழும் விபத்து லாரியில் மாணவர்கள் பயணிக்கவில்லை என்று பட்டினா விளக்கினார். இது முக்கியமானது. முதலாவதாக SPM மாணவர்களின் பாதுகாப்பு மற்றும் அவர்களின் நலன். மாணவர்கள் SPM தேர்வை முழுமையாக எதிர்கொள்ளும் வகையில் தங்கும் இடத்திற்கு மாற்றப்படுவதை உறுதி செய்ய 100 விழுக்காடு இடமாற்றம் நிறைவு பெற்றது என்றார் அவர். SPM மாணவர்களை பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்றும் நடவடிக்கையில் ஈடுபட்டு ராணுவ வீரர்கள், தீயணைப்பு வீரர்கள் மற்றும் அமலாக்க நிறுவனங்களுக்கு பட்டினா நன்றி தெரிவித்தார்.